அழகு, எங்க போற? செட்டியார் கடைக்கு சக்கரை வாங்க போறேன். நில்ல. டேய், பழம் குடுறா. நம்ம தோட்டத்து பழம் சாப்பிட்டு பாரு. உனக்கு ரொம்ப 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 நல்ல மனசு. நம்ம ஐயா பொம்பளைங்கன்னா அப்படித்தான். வரேன். வர்றேன்ட்டு போறாளே, வருவாளா? வருவாங்க. உங்க வலையில சிக்காதுதான். எங்க வருவா? மில்லுக்கா தோட்டத்துக்கா? எதுக்குங்க சந்தேகம்? நீங்க மில்லுல இருங்க, நான் தோட்டத்துல கவனிச்சுக்கிறேன். ஐயோ ஐயோ, காணல காணல. என்னென்ன கோயில அளந்துகிட்டு இருக்கிறீங்க? வயிற்றுச்சில கிளப்பாதான் வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. ஏன்? என் சம்சாரம் கோயிலுக்குள்ள போய் 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரல. வரமாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு சாமின்னா ரொம்ப பயபக்தி. அதோ அவங்களே வர்றாங்க. ஏண்டி இவ்வளவு நேரம்? சாமிய ஒரு தடவை சுத்தினாலே போதும், கும்பிட்ட மாதிரிதான். நீ என்னவோ சுத்தணும் சுத்திக்கிட்டு இருக்கிறிய. இத பாருங்க, ஒரு கை சாதம் சாப்பிட்ட உடனே சாப்பிட்டாச்சுன்னு எழுந்திருச்சிரோமா. வயிறு நிறைஞ்சி திருப்தியான பிறகுதானே எழுந்திருக்கிறோம். அது என்ன மோங்க, கோயிலுக்குள்ள போனோன்னு நான் என்னையே மறந்துடுறேன். கோயிலுக்குள்ள போன உடனே ஒன்ன மறந்துடுற, வீட்டுக்குள்ள போன உடனே என்னையவே மறந்துடுற. பாருங்க, தோட்டத்துக்கு போறதானே சொன்னீங்க, அப்ப எங்க நின்னுக்கிட்டு போக வேண்டியதானே? உப்பு போட்டு தானே சாப்பிடுறீங்க, போங்க. வாங்க. யோ, ஹை, அழகா, வா 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 வா. இரு, கைய நீட்டு. நல்லா இருக்கு. ஏயா, உனக்கு ரேகை பார்க்க தெரியுமா? எனக்கு தெரியாத ரேகையா? அச்ச ரேகை, தீர்க்க ரேகை, பூமத்திய ரேகை, எல்லா ரேகையும் எனக்கு தெரியும். யோ 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 யோ, எனக்கு பார்த்து சொல்லியா. என்னையா ரேகை பாக்குறேன். கரையா பாரியா? நீ ஏன்டி அப்படி பாக்குற? நல்லா இருக்கே. இதெல்லாம் தங்கமா? தங்கம்னா எல்லாம் என்னால வந்தது. யோ, என்ன சொன்ன? எல்லாம் உண்மையில வந்ததா? இதெல்லாம் எங்க அம்மா வீட்டுல போட்டது. திறந்த வீட்டை விட்டு கொடுக்க மாட்டாளா? என்னது? அது யாரு இல்லன்னு. பின்ன ஏன் எல்லாம் உண்மையில வந்ததுன்னு அளந்த? பாரு, 40 பவுனுக்கு நகை போட்டாதான் உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன்னு உங்க அப்பா கிட்ட சொன்னேன். நான் கேட்டுக்கிட்டேன், நீ போட்டுக்கிட்ட. காரணம் நான் தானே. இல்லைன்னா மூக்குத்தி அம்மலும் போட்டுக்கிட்டு வெறுங்கைய வீசிட்டு வந்திருப்பியே. அம்மா திட்டுவாங்க, சர்க்கரை குடியா? இரு, கட்டியே வச்சிருக்கேன். வரையா? அப்பப்பா, கடையை வீடு ஒன்னா இருந்தா உபத்திரவம் தான். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து எட்டி எட்டி பாக்குறா. காரணம் கேட்டா, உங்களை பார்க்காம 10 நிமிஷம் கூட என்னால இருக்க முடியலையே. இப்படி சொல்றா? இருக்கிறத தானே சொல்றேன். என்ன, நான் தான் பக்கத்துல இருக்கிறேனே. பிச்சை, இந்த வருஷம் வெள்ளாமையே சரியில்லை. ஏன்னா நெல்லா விதைச்சேன், பாதி புல்லா முளைச்சிருக்கு. போற போக்குல ஒரு காப்பி தண்ணி சாப்பிட்டு போலாமே. என்னடா இடிக்கிற? பிச்சை, ஒதுங்கிக்க ஒதுங்கிக்க. கல்லு கிடக்குத, கீழே பார்த்து வரக்கூடாது. அண்ணாசி, நல்ல வேலை. நான் தான் புரிஞ்சுக்கிட்டேனே. பாவாடையை இப்படி கட்டினா தடிக்கு கீழே தான் விழணும். என்னென்ன போய்கிட்டீங்க? முட்டாள், முத்தம் கொடுக்கறேன்டா. கல்லையா? கல்லா இது? அவளை தொடறதுக்கே இதானடா காரணம். அழகு, குழந்தைய பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு வா.
வந்து நிக்கிறான் போல இருக்கு. வேற என்னடா வேணும்? இவன் குடலுக்கு இட்லி கட்டாது. இரு வர. வாதே தாத்தா, வாதே தாத்தா. ஆச்சரியமா இருக்கு. போன வாரம் கல்யாணம் இருந்தீங்க, அதுக்குள்ள கமர் ஆயிட்டீங்களே, எப்படி? நல்லா இருக்கு. நான் ஒண்ணும் கிழவனா இருந்து குமரன் ஆயிடல. ஏற்கனவே இங்க வேலை செஞ்சுட்டு இருந்த வாத்தியாருக்கு வயசாயிடுச்சுன்னு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவருக்கு பதிலா நான் புதுசா வந்திருக்கேன். அதானே பார்த்தேன். இவங்க அம்மா காட்டுக்கு களை எடுக்க போயிட்டாங்க, அதனாலதான் நானே கூட்டி வந்துட்டேன். பாப்பா நீ உள்ள போ. என்னங்க உங்க பேரு? ஜோசப். அப்படின்னா நீங்க ஏசுநாதரா? நான் ஏசுநாதர் இல்ல, இயேசுவை கும்பிடுறவன். அதுதான் சுருக்கமா சொன்னேன். இது கூட உங்களுக்கு புரியலையா? நீங்க எப்படி உங்களுக்கு பாடம் சொல்லி தர போறீங்க? அது இருக்கட்டும், அடிக்காம பாடம் சொல்லி தருவீங்களா? தப்பு பண்ணா அடிப்பேன். இந்தாங்க, தெரியாதனமா அடிச்சிடாதீங்க, அப்புறம் இந்த ஊர்க்காரங்க உங்களை அடிப்பாங்க. பார்த்தா நல்லவரா தெரியுது. நான் சொல்றது கேளுங்க, உங்களுக்கும் நல்லது, பிள்ளைங்களுக்கும் நல்லது. உனக்காக நான் அடிக்காமலே சொல்லி தரேன். ஆய், என் பேச கேட்டுட்டாரு. நல்ல வாத்தியாரு, செல்ல வாத்தியாரு. என்ன சார், பல்லு வலியா? ஆமா ஆமா, உள்ள போ. அம்மா, என்னடி இறை எடுத்துக்கிட்டு வந்தியா? சாப்பாடுலாம் தயாரா இருக்கு, எடுத்துக்கிட்டு போய் ஐயாவுக்கு தோட்டத்துல குடுத்துட்டு வந்துரு. என்ன? உன்னை பார்க்கும்போது உன் பாட்டி அலமு ஞாபகம் தான் வருது. காலங்காலமா என் வீட்டுல உழைச்சிட்டு கண்ணை மூடிட்டான். நீயும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருப்ப? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா நல்லது. அதையும் நான் தான் செய்து வைக்கணும். அழகு, நம்ம ஊர்ல உனக்கு யார பிடிச்சிருக்கு? எனக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்கு. ஆளுதான் வளர்ந்துருக்க, இவனுக்கு சாப்பாட்டை போடு. ஐயா, இது பெரிய முதலாளி, நான் சரி பண்ணுவா. ஆமா. அது ஒண்ணும் இல்ல,
ஊருக்கு போயிருந்தப்ப ஓடிட்டா. என்ன அது? சோளா. யோ, கண்ணுல கொள்ளி கட்டி தான் வைக்கணும். காசை வாங்கிக்கிட்டு சோளத்தை உடைச்சு கொடு. நாங்க இல்லடா. ஏமா நானும் பாக்குற சனிக்கிழமையே வர்றியே. சனிக்கிழமை எங்க ஊர் மில்லு வேலை செய்யாது. ஏன்பா அறிவு இருக்கா? பெல் அடிச்சுட்டு வரேன், மாடு மாதிரி வரியே. ஏன்பா நீ ஊமையா? ஜீசஸ், ஐம் சாரி. ஒண்ணு இல்லப்பா, வரேன். மீனா, ஏண்டி மீனா, உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வந்தாரா? சரத்து சொன்னா. எப்படி கல்யாண சாப்பாடு போட போற? நான் பார்த்து சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப நாளாச்சு. உன் கல்யாணத்துலதான் சாப்பிடலான்னு இருக்க. எங்கடி, எனக்கு என்னமோ என் கல்யாணம் நடக்கும் நம்பிக்கையே இல்ல. ஏன் என்ன பாக்குறவங்க எல்லாம் வேண்டாம்னு நொண்டி சாக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. நீ அழாதடி, அப்புறம் எனக்கும் அழுக வரும். நம்ம பிள்ளையார்கிட்ட சொன்னா கல்யாணத்தை நடத்தி வைப்பாரு. ஆமா, நான் போகாத கோயில் ஏது, முழுகாத குறை ஏது, வேண்டாத தெய்வம் ஏது, எந்த கடவுளும் தான் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்குது. சாமி அப்படி சொல்லக்கூடாது, கண்ணை கெடுத்துடும். என்னமோ பொண்ணை பெத்து கரை சேர்க்கிறதே கஷ்டம், அதுலயே இப்படி நொண்டி பொண்ணை பெத்துக்கிட்டேன். எப்படித்தான் கரை சேர்க்க போறனோ குறை தீர்க்க போறனோ தெரியல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இப்பவே போய் பிள்ளையார்கிட்ட சொல்றேன். பைத்தியக்கார பொண்ணு, அவளுக்கு தெரிஞ்சதை அவ சொல்லிட்டு போற. பிள்ளையாரப்பா, மீனா நொண்டின்னு அவளை யாரும் கட்டிக்க மாட்டேங்கிறாங்களாம். அவ அழுகுறா, அவங்க அம்மாவும் அழுகுறாங்க. அவளுக்கு நீதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்லன்னா எனக்கும் வந்துரும், அப்புறம் நான் கோவில மாத்திக்குவேன். என்னடி இது, என்ன வம்படியா கோயிலுக்கு இழுத்துட்டு வர்ற? வேண்டுதல் பேசாம வாங்க. புருஷன்ல சொன்ன பேச்ச கேட்கணும். என்னங்க, கோயிலுக்கு போங்க, இத வர்றேன். ஏண்டி போங்க. என்ன அழகு? இங்க வாடி. என்னக்கா? ஏண்டி, ஜவுளி கடை பொம்மை மாதிரி இப்படியா இருக்கிறது? ஜவுளி சரியா தான் போடண்டி. நான் மேல எடுத்து போட அது கீழே விழுந்துட்டே இருக்கு. எத்தனை தடவை எடுத்து போடுறது? ஏன் இப்படி என்னவா? என்னவா? தாழ்பால் போடாத வீட்டுக்கும் தாவணி போடாத பொண்ணுக்கும் பாதுகாப்பே இல்லடி. மெதுவாடா. லெட்டர் எங்க இருந்து வந்திருக்கு? பணம் அனுப்ப சொல்லி சங்கர் எழுதியிருக்கான். பட்டணத்துல ரொம்ப செலவு பண்ணுவான் போல இருக்க. ஏங்க, நமக்கு இருக்கிறதோ ஒரு பிள்ளை, அனுப்பிதான் வைங்களேன். சரிதான், ஒரு பிள்ளைங்கிறதுக்காக சொத்தையை வித்து அனுப்ப சொல்லுவ போல இருக்க. இத பாருங்க, அவனுக்கு படிப்பு இந்த வருஷத்தோட முடியுது. பரீட்சை நேரம். அவன் மனசு சந்தோஷமா இருந்தா தான் ரிசல்ட்டும் சந்தோஷமா இருக்கும். அப்படித்தானே? ஆமாங்க. சரி, அனுப்பி வைக்கிறேன்.
ஆமா, உனக்கு பண்ணையார் வீட்ல இருந்து விதவிதமா துணி எடுத்துறாங்க. நீ அதையெல்லாம் மாட்டிட்டு வந்து எனக்கு அந்த சடை போடு இந்த சடை போடு நீ என் உயிர் எடுக்கிற. ஆமா, இந்த அலங்காரத்தெல்லாம் பண்ணிட்டு எங்கடியம்மா போற? ஆத்தங்கரைக்கு போறேன். பாவம், ஒண்ணும் தெரியாத பொண்ணு. ஆண்டாளு, இன்னைக்கு சந்தையில எங்க பார்த்தாலும் ஒரே பூமயம். உடனே உன் நினப்பு வந்துச்சு. பூவோட வந்திருக்கேன். இந்தா. என்னடி பூங்கிற? பூவை பார்த்து பின்ன பூன்னு தான் சொல்லுவாங்க. சலிச்சுக்காத. அம்மா, என்னம்மா? அடிபட்டுடுச்சு. ஐயோ, ஐயோ, எங்க? இங்க. இத பாருங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அம்மனுக்கு விரதம். பேசாம இருங்க. திங்கக்கிழமை பிள்ளையாருக்கு, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு, புதன்கிழமை சிவனுக்கு, வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு, சனிக்கிழமை வெங்கடாசல படிக்கை. ஏண்டி என்ன இப்படி தவிக்க? இத பாருங்க, இந்த விரத விஷயத்துல தலையிட்டீங்க, அப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இத வேற சொல்லி பயமுறுத்துறா. எங்க அப்பா எனக்கு சன்னாசின்னு பேரு வச்சதை விட சன்னியாசின்னே பேரு வச்சிருக்கலாம். பூசாரி மகளை கட்டினது தப்புதான். என்ன என்ன? ஐயா, புளிக்குது. இன்னைக்கு சனிக்கிழமை இல்ல? கூடையில் என்ன கேப்பேன். பயப்படாத. ஆண்டி, ஆளு வருது. நான் சமாளிச்சு அனுப்பிடுறேன். என்னம்மா? மாவு அரைக்கணும். இன்னைக்கு முடியாது. ஏன்? உள்ள மிஷின் ஓடுற சத்தம் கேக்குது. இன்னைக்கு நெல் அரை, நாளைக்கு தான் மாவு. அட பாவி, எனக்கு எடுத்து நாசமாக்கிட்டியே. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். தலைவெட்டி கருப்பேன்னு எங்க அப்பா பேர் சொன்னா ஊரே நடுங்கும். இப்பவே அவர்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ற பாரு. ஐயோ, பயமா இருக்கு. ஏண்டா தலைவெட்டி கருப்ப உயிரோட தோலை உரிச்சிருவாங்க. இதை ஏண்டா முதல்லயே சொல்லல? அவன் கடைசியா தானே சொன்னான். நம்ம நேரம் சரியில்ல. அவங்க அப்பங்கிட்ட போய் சொன்னா தானடா. அவளை வாங்கடா. எங்கடா அவளை காணோம்? இந்த பக்கம் போ. நீ இப்படி போடா. ராஜேஸ்வரி, ஏங்க
அம்மா அந்த ஊமை எங்க? சங்கர் ஊர்ல இருந்து வரான்ல, வண்டி எடுத்துட்டு போயிருக்கான். ஓ அதுக்குதான் கேட்டேன். சங்கருக்கு ஜாங்கிரி பிடிக்குமேன்னு போட்டுக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள கூப்பிட்டீங்க. ஏங்க பொன்னேரம் வண்டி வருதுங்க. வண்டியில யாரு? வண்டி நிறுத்தில கை காட்டுறேன். சங்கரா, பட்டணத்துல இருந்து வர்றியா? ஆமாங்க, பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிருக்கேன். நல்லா எழுதிருந்தா சரிதான். நான் பக்கத்து டவுன் வரைக்கும் போறேன். ம். உனக்கு பொழுது போகலன்னா நம்ம தோட்டத்துக்கு வா. சரிங்க. ம், போ, போ. என்ன இல்லையா? பட்டணத்துல இருந்து வரீங்க? பட்டணம்ல எப்படி இருக்கு? உங்களுக்கா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆமா, இப்படி ஓடி வரிய விழுந்துற போற. ஆஹா, விட மாட்டேன். நானும் வீட்டுக்கு தான் வரேன். வண்டியில உட்காரு. வேணாம், இந்தாங்க கொய்யாக்கா, நல்லா இருக்கும். அம்மா, சின்னையா வந்துட்டாரு. வாடா என் கண்ணு, நல்லா இருக்கியா? வாப்பா வா. வர வர இந்த ஊர்ல கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. பேசினே என்னங்க? 2 டீ போடுறேன். இந்தாங்க. டீல சீனியே இல்லங்க. அவன் தான் பேர்ல வச்சிருக்கானே சீனின்னு. கிளாஸ்ல எல்லாம் போட மாட்டான். சீனிய அதிகமா சாப்பிட்டா சக்கரை வியாதி வந்துடுங்க. டாக்டரா இருக்க வேண்டியவர் பாவம் கிராமத்துல வந்து டீ அடிக்கிறாரு. கெட்டு போச்சுங்க. அப்புறம் என்ன அதை குடிக்கிற? ஊரு கெட்டு போச்சுங்க. வணக்கம். வணக்கங்க. சீனி ஒரு டீ கொடுப்பா. சீனி இல்லாத டீ வேணா இவன் போடுவான். ஏங்க, நம்ம ஊர்ல போலீஸ் நடமாட்டம் இருக்க, என்ன விஷயங்க? அது தெரியல. அதுங்களா, நம்ம பக்கத்து கிராமத்து தலைவெட்டி கருப்பன் பொண்ண யாரோ கழுத்தை நெரிச்சு கிணத்துல தள்ளிட்டாங்க. அத துப்பு தலக்க போலீஸ் நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கு. அட பாவிங்களா, ஒரு வயசு வந்த பொண்ண கழுத்தை நெரிச்சு கிணத்துல தள்ளி இருக்கானுங்களே. எந்த படுவாரி பசங்கப்பா இப்படி செஞ்சது? அவன் விளங்கவே மாட்டானுங்க. ஏய், நான் தான் திட்டுறல்ல, நீ என்ன ஸ்பெஷலா? அடிங். அப்புறம் துப்பதான் கிடைச்சுதா? கிடைக்கலைங்க. தப்பு பண்ணவன் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கிடுவான். ஏண்டா, கிளி மாதிரி ஒரு சம்சாரம் இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு கூத்தியா வேணும்னு பெரியவங்க சொல்றாங்களே, அது ஏன்? அது பெரியவங்க தான் கேட்கணும். என்ன கேட்டா? இல்லடா, இந்த அழகு பொண்ண நான் ஏன் வச்சுக்க கூடாது? நான் ஒண்ணும் வேண்டான்னு சொல்லலையே. வயித்தறிச்சல கிளப்பாத, வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. அதுக்கு ஒரு வழிய சொல்லுடா. ஏய், அண்ணே, அவளுக்கு பிடித்தமானது ஏதாவது நீங்க வாங்கி கொடுத்தா உங்களை ரொம்ப விரும்புவா அண்ணே. என்ன வாங்கி கொடுக்கலாம்? ஒரு 10 முழம் பூ. சரி, ஜக்கம்பட்டி புடவை. தெரிஞ்சிருச்சு. என்னது? சங்கிலி. இன்னைக்கு தான் எடுத்து போட்டுக்கிட்டே வந்தேன், அதுக்குள்ள கழுத்துல கை வைக்கிறியடா பாவி. ஆண்டாள நினைச்சா என் அடிவயிறுல கலங்குது. உங்களுக்கு ஆசை இருக்கு, ஆசை இருக்குது. ஆனா மனசு மட்டும் இல்லையே. அவளுக்கு மட்டும் மனசு வந்துருமா?
போட. போடுறா. ஐயோ அட. மூஞ்சிக்கு தொப்பி வரையா? ஐயோ போய் போடுறா. அம்மா ஐயோ சின்னையா, அறிவே இல்ல, இப்படியா பந்து எறியுது? முட்டா ஜன்மம். அவனை ஒண்ணும் சொல்லாத. பெரிய காயம் இல்ல, அடிபட்டதும் நல்லதுதான். ஐயா நல்லதா? வலிக்கலையா? இல்ல, சுகமா இருக்கு. சுகமா இருக்கா? புரியலையே. என்ன அழகு? என்ன வாத்தியாரையா, எங்க போறீங்க? வீட்டுக்கு தான் போறேன். நானும் வரேன். நீயுமா? ரொம்ப நாளா எனக்கு சைக்கிள்ல உட்காந்துட்டு போகணும்னு ஆசை. இனி வீட்டுக்கிட்ட விட்டுடுங்களே. இந்த ஊர்க்காரங்க ரொம்ப பொல்லாதவங்கன்னு நீயே சொல்லியிருக்க. இப்ப நான் உன்னை சைக்கிள் ஏத்துக்கிட்டு போறத யாராவது பார்த்து ஏதாவது செய்துட்டா எனக்கு பயமா இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? நான் ஆசைப்படுறேன், நீங்க கூட்டிட்டு போறீங்க. கூட்டிட்டு போங்க. உட்காரு. ஐயா. சன்னாசி, இந்த அழகும் வாத்தியாரம் சைக்கிள்ல ஒன்னா போனாங்களே பாத்தியா? ஸ்கூல்ல 5 பேர்லாம் வாத்தியாரா இருக்காங்க. இதுல நீ யார சொல்ற? அதுல 4 பேர் கழுட்டு பசங்க. புதுசா இளசா குளுமையா ஒருத்தன் வந்திருக்கானே. அப்படியா? ஏன்பா அவன ரொம்ப நல்லவன்னு சொன்னாங்களே. இது வரைக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது, நல்லவனா இருந்திருக்கான். இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இந்த பாரு, இந்த ஆம்பளைகளை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? வயித்தறிச்சல கிளப்பாத, வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. என் மனசுல பதறது. இன்னும் உன் பொண்ணுமா நினைச்சு நீயே இப்படி பதற? பொண்ணு மாதிரின்னு ஏன் சொல்ற? பொண்டாட்டி மாதிரின்னு சொல்லு. உனக்கு வயசாயிடுச்சு, அதனால நான் வயசானவன் மாதிரி தெரியுது. என்னமோ அவன் கொடுத்து வச்சவன் சைக்கிள்ல ஏத்திக்கிட்டு போறான். நம்ம குடுப்பன பார்வையோட இருக்க. அப்போ உனக்கும் அவன் மேல ஒரு சபலம் போல் இருக்கு. அண்ணன், சபலம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமே ஆம்பளைங்கிறது தான். ஏண்டா புடிக்க சொன்னா ஒடிக்கிறீங்க? கைக்கே சிக்க மாட்டேங்குது. அச்சி கையெடுங்க. ஆமா. ஏண்டா வர வர உடம்பு இழைச்சிருச்சல்ல? தினமும் தண்ணி போட்டா உடம்பு இழைக்கத்தானுங்க செய்யும். இந்த உடம்ப பார்த்தே 1 2 தானா விழுகுது. எங்க விழுகுது? இந்த அழகு நம்ம வழிக்கே வரமாட்டேங்கிறாளே, அவளை நினைச்சா தூக்கமே வரமாட்டேங்குதே. ஏண்டா ஆண்டி, நேத்துக்கு நம்ம வயலுக்கு களை எடுக்க வந்திருந்தாங்களே, அதுல அந்த சிகப்பு புடவைக்காரி யாரா? பாக்குறதுக்கு புதுசா தெரிஞ்சது.
அதுங்களா கீழத்தெரு வீரண்ணன் தங்கச்சி. ஓஹோ, டேய் சட்டை போடு. மேலப்பட்டியில கொடுத்திருந்தாங்க. அவன் புருஷனோட தகராறு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அதான் பார்வை ஒரு மாதிரியா இருந்தது. அதனாலதான் புருஷன் விரட்டி இருக்கான். சீக்கிரமா நம்ம வழிக்கு வந்துருங்க. நம்ம உங்க வழிக்கு வந்துருங்க. இந்த குசும்பு தானே எங்க போற? சினிமாக்கு போறா. இவனுக்கு புரியுமா? எந்த படத்துக்கு போனா கேளுடா. எந்த படத்துக்கு போற? ஹாய், வாத்தியார் படம் பார்க்க போறேன்டா. அழகு, அங்க பாரு. ஏண்டி, புடவை காயத்துக்கு நேரமாகும். பூமையிலோட பொழுது போக்கலாமா? சரி. ஏய் பொண்ணுமா, கண்ணம்மா, சீக்கிரம் வாங்க. எங்க 3 பேத்துல யார கல்யாணம் பண்ணிக்கிற? என்ன? ஆஹா, இவள? அடி சக்க, ஆசை பாரு. அதிரியா, என்ன பாக்குறீங்க? அழக ரசிக்கிறேன். அழகையா? இயற்கை அழக ரசிக்கிறேன். என்னதான் சொல்றீங்களோன்னு நினைச்சேன். உனக்கும் பொருத்தமா தான் பேர் வச்சிருக்காங்க. எங்க பாட்டி தான் வச்சாங்க. அவங்களுக்கு என் மேல ரொம்ப 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 பிரியம். ஓஹோ, அப்படியா? சொல்லணும்னு சொல்றீங்களே, என்னன்னு சொல்லிடுங்களே. அது சொல்றேன். அந்த கொடியை பாத்தியா? அது வளர்ந்து படர்ந்து பூத்து குலுங்கிறதுக்கு ஒரு மரமோ பந்தலோ அவசியம். அதே மாதிரிதான் பெண்களும். அதனாலதான் பெண்களை கொடியாள்னு வர்ணிக்கிறாங்க. கணவன் இல்லாம ஒரு பெண்ணோட வாழ்க்கை முழுமையடைறது இல்ல. அழகு, என்ன தெரியா? அந்த கொடி கொடி ஏன் தெரியா? அந்த கொடி பக்கத்துல இருக்கிற 2 மரத்திலயும் படராம அந்த மரத்துல போய் ஏன் படருது? அதுக்கு பிடிச்ச மரத்துலதான் படரும் போல இருக்கு. நான் வரேன் வாத்தியாரையா. ஏதிரியா, அந்த கொடி பக்கத்துல இருக்கிற 2 மரத்திலயும் படராம அந்த மரத்துல போய் ஏன் படருது? அதுக்கு பிடிச்ச மரத்துலதான் படரும் போல இருக்கு. சங்கரே, வா 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 வா. போர் அடிச்சது, உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். பட்டணத்துல பழகிட்டு கிராமத்துல இருக்கிறது சங்கடமா தான் இருக்கும். உட்கார், சாப்பிடு. என்னது? நம்ம ஊர் சரக்கு, சுத்தமானது, அதுவும் நம்ம சொந்த தயாரிப்பு. சாப்பிடு. வேண்டாங்க, இது எனக்கு பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லையா? பட்டணத்துல இருந்திருக்காங்க. பட்டணத்துல படிக்க தான் போனேன், குடிக்கிறதுக்கு இல்ல. இப்ப குடி. வேண்டாம், வம்பு பண்ணாதீங்க. என் பழக்கம் இல்லைங்க. நிறைய இருக்குப்பா. வேண்டாங்க, அப்பாவுக்கு தெரிஞ்சா தப்பா போயிடும். வாஸ்தவம் தான். இது எனக்கே பத்தாது. உனக்கு போர் அடிச்சுது, என்ன பார்க்க வந்துட்டேன். எனக்கு போர் அடிச்சா நான் இதத்தான் பார்ப்பேன். ஆமா, இதுதான் பழக்கம் இல்ல. பொம்பளைங்க விஷயம் அதுவும் அப்படிதான். நான் யோகியன். நானும் யோகியன்தான், அழகில்லாத பொண்ணுங்க விஷயத்துல. ஆமா, ஒரு பொண்ண கூட நீ தலை நிமிர்ந்து பார்க்க மாட்ட. அப்படி இல்ல, அழகுக்கு நான் அடிமை. நான் மட்டும் சாப்பிடுறது என்னவோ போல இருக்கு.
இந்த இதுலயாவது கொஞ்சம் கைய வை. இந்த பக்கவாத்தியம் இல்லாம நான் தண்ணி கச்சேரி ஆரம்பிக்கிறதே இல்ல. குடிக்கிறதுனா என்ன? அறிவை கொஞ்சம் குறைச்சிக்கிறது. அப்படி குறைச்சுக்கிட்டா ஒரு தள்ளாட்டம், அதுல ஒரு கொண்டாட்டம், அவ்வளவுதான்.